தமிழகத்தையே உலுக்குன கொடூரமான சம்பவம் இந்த 2 நாளா நம்ம இணையதளங்கள்ல ரொம்ப பார்த்துட்ருப்போம். அத பார்க்கும்போது எனக்கு சுத்தமா தூக்கமே வரலங்க. அந்த மாரி கொடுமையா இருந்துச்சு. இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில வந்து எப்பவுமே அந்த ட்ரெயின்ல ஏறி ரீல்ஸ் பண்ணுறது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில வேலைக்கு வந்திருக்கிறாரு. அவரு வந்து சென்னையில இருந்து திருத்தணி வரையும் ஒரு ட்ராவலுக்காக போயிருக்கிறாருங்க. அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டுருந்த மனுஷன். ஸோ பட்டாக்கத்தி அவர் மூஞ்சிக்கிட்ட காட்டி, அவர வெட்டுற மாரி ஆக்ஷன் பண்ணி, ரொம்ப வந்து ரீல்ஸ் எடுக்கிறேங்கிற பேர்ல, அவர ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருக்கிறானுங்க. அவரு தடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தடுக்கும்போது "ஓ! நீ என்னையே தடுக்கிறியா?" அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயி, அவர வந்து சரமாரியா வெட்டுறாங்கங்க. ஸோ 4 சிறுவர்கள். இதிலேருந்து வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ நம்ம ஊரவே நம்பி வந்தவருக்கே இந்த நிலமைன்னா, நம்ம இந்த ஊர்லேயே தாங்க இருக்கிறோம். பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருமோ வராதோ அதை நம்ம யோசிக்கணும். ஸோ பப்ளிக் வந்து வெளியில் போகிறதுக்கே பயப்படுவாங்க, ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோளுங்க. அதாவது இந்த புல்லிங்கோன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வராங்க பாருங்கள். அதாவது ஒரு செடி மாதிரி, விஷச்செடி மாதிரி அவங்க. அது வந்து வளரும் போதே நம்ம வந்து அடியோடு அறுவடை பண்ணி தூக்கி வீசிடணுங்க. ஸோ இது மட்டும் அரசாங்கம் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி குற்றச்செயல்கள் வந்து அதிகமாக ஈடுபடாது. இந்த வீடியோ பார்க்குறவன் இதுக்கு காரணமாக அரசாங்கம் தாண்டான்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களை பெற்றவங்களோட வளர்ப்பு தாங்க காரணம். நன்றி.